நாங்க மீட்டிங் எல்லாம் முடிச்சிடுறோம். நானும் சகோதரர் ஆதவ அர்ஜுனாவும் உட்காந்துக்கிறோம். நீங்க வெள்ளிவாக்கமே வாங்க, நாங்க 2 பேரும் உட்காந்துக்கிறோம். உங்களால முடிஞ்சா பாருங்க. இன்னைக்கு இரவு புறாபம் நாங்க 2 பேரும் இங்கேயே உட்காந்துக்கிறோங்க. வில்லிவாக்கம் தொகுதியில எந்த கட்சியில எந்த சீமா இருக்கிறீங்களோ வாங்க. ஆனா நாங்க இறங்கினா தாங்க மாட்டீங்க, தாங்கவே மாட்டீங்க. அவர் சொல்றாரு பொறுமையா பேசுன்றாரு. எவ்வளவுதான் பொறுமை, நீ பொறுமையின் இல்லை. நான் பொங்கி தவிக்கின்றவன். என்னால சும்மா இருக்க. காவல்துறை அதிகாரிகளே, உங்களுக்கு அன்பான வேண்டுகோள், அவங்களை அரெஸ்ட் பண்ணீங்க. கண்ணாடி தூள் பொதுமக்கள் இடத்துல மகளிர் பக்கமா ஒரு சகோதரி அடிபட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. அவங்கள எஃப்ஐஆர் நீங்க முறைப்படி போடணும். அனாவசியமா சாதாரணமா எஃப்ஐஆர் போட்டு விடுதலை பண்ணீங்கன்னா நானும் வேட்பாளரும் இங்க இருக்கிறவர்கள் நாங்க அப்படியே உட்காந்துருவோம். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தொகுதி என சொல்லப்படும் அந்த கொளத்தூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர், அந்த கொளத்தூர் தொகுதியே தளபதி தொகுதியாக மாற்ற இருக்கும் ஒரு நபர், அண்ணன் புரசை VS பாபு அவர்களை உரையாற்ற ஒரு பெரிய கரகோஷத்துடன் அவரை அழைக்கிறேன். இந்த சிறப்பான வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியினுடைய பொதுக்கூட்டத்திற்கு தலைமை போட்டு பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த மாவட்டத்தினுடைய செயலாளர், மரியாதைக்கும் அன்புக்கும் உரிய பூக்கொடை குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அருமை சகோதரி தேவிகை அவர்களே, மரியாதைக்குரிய அமலன் சாமராஜ் அவர்களே, பேசிவிட்டு சென்றிருக்கின்ற அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய துணை செயலாளர், மரியாதைக்குரிய எழும்பூர் பகுதி வெற்றி வேட்பாளர், மரியாதைக்குரிய சகோதரர் ராஜ்மோகன் அவர்களே, இந்த வெள்ளிவாக்கம் பகுதி கழகத்தினுடைய செயலாளர்களே, பொறுப்பாளர்களே, வட்ட செயலாளர்களே, மகளிரணி சகோதரர்களே, மாணவரணி சகோதரர்களே, இளைஞரணி சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் மாண்புமிகு வருங்கால முதல்வர், நம்முடைய தமிழகத்தினுடைய தலைவர், மே மாதம் 6ஆம் தேதி தமிழகத்தின் முதலமைச்சராக வரக்கூடிய தளபதி அவர்களுக்கும், அவருக்கு துணையாக இணையாக மாண்புமிகு ஆக போகின்ற நம்முடைய அருமை சகோதரர் வேட்பாளருக்கு இப்பவே பல பாக்குறீங்களா, தெரியுங்களா, உங்களுக்கு தெரியுதா? நம்ம சொல்ல வேண்டியதில்லை. பயத்தின் காரணமா தான் இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் பண்றாங்க. நாங்க ஒண்ணுமே பண்ணலப்பா, நீங்க எல்லாம் பார்த்து நினைக்கிறீங்க. நாங்க ஒண்ணுமே பண்ணல. வேட்பாளரும் தளபதி அவர் அறிவிச்சாங்க, அப்பத்திலிருந்து அழுதுறாங்க. நான் என்ன செய்ய முடியும், நீங்க என்ன செய்ய முடியும்? நாங்க ஒண்ணுமே பண்ணலையே, கண்ணாடி தூள் எடுத்து அடிக்கிறீங்க. இந்த கண்ணாடி தூளுக்கும் நீ பெரிய பெரிய பாறாங்கல் எடுத்து அடிச்சா கூட இந்த தாவேக்காருடைய மகளிரணி சகோதரர்களும் இளைஞருடைய தளபதியினுடைய படைகள் அஞ்சவே அஞ்சாது, பயப்படாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அம்மன் சாம்ராஜ் சொன்னாரு, இங்க வேட்பாளரே உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. முன்ன இருந்த வேட்பாளரும் தெரியாது, இப்ப இருந்த வேட்பாளர் எனக்கு மட்டும்தான் தெரியும். இவங்க யாருன்னு 2 பேருமே எனக்கு தெரியும். அதனால அமல்ராஜ் சொன்ன மாதிரி அண்ணனை ஃப்ரீயாக்கி விட்டாங்கன்னா, ஆனா ஃப்ரீயாக்கி விட்டதுனால்தான் இன்னைக்கு பயத்துல மேலிருந்து கண்ணாடி தூக்கி அடிக்கணும். எங்கிருந்து மேலிருந்து இவர் சொல்லிட்டாரு, அவர் சொல்றாரு, நீ எப்படி அவங்க பாணியில பேசாதன்றாரு. எப்ப பார்த்தாலும் என்ன பிரதம் பண்றாரு இவரு. ஒரே ஒரு நாளைக்கு விட்டாருன்னா
நான் பேசுற பேச்சுல இங்க எந்த கட்சியுமே இருக்காது, எந்த கட்சியுமே இருக்காது. ஆனா இன்னவ தெரியல, அவருக்கு பேசவே வேணான்றாரு. இவ்வளவு ஒரு அன்பான ஒரு வேட்பாளருக்கு, அது மாண்புமிகு கண்ணாடி தூக்கு கட்டிருக்கீங்களே, அது எத்தனை கண்ணாடி தூளை பார்த்துட்டு வந்துக்குது. எத்தனையோ கண்ணாடி தூள், எத்தனையோ கல்லு. ஏன்னா உங்களுக்கு என்னடா வேலை இது? என்ன ஒளிம்பு புரியல. நான் ஏதாவது சொன்ன கோவம் வந்துடும். அவர் வேணான்றாரு. இப்போ 10 தடவை சொல்லிட்டாரு பொறுமையா பேசணும், பொறுமையா பேசணும். நான் என்னால பொறுமையா பேச முடியலப்பா. நாங்க பேசுற பேச்சு ஆரம்பிச்சா வேற மாதிரி போயிடும். அவருக்கும் தெரியும். எவருக்கு? நான் சொல்ல மாட்டேன். நான் என் வாயால எனக்கு தளபதி, தங்க தளபதி அண்ணன் விஜய் தான். இந்த நார வாயால நாங்க அப்பெல்லாம் தளபதி சொல்லி சொல்லி போச்சு. இன்னைக்கு அன்பு தளபதி, ஒரே தளபதி நம்முடைய வருங்கால முதல்வர் விஜய் தான். அவருக்கு துணையான ஒரு தளபதி யாருன்னா நம்முடைய அன்பு சகோதரர் மாண்புமிகு ஆதவ அர்ஜுனா அவர்கள் தான். எதிர்க்க முடியாததுனால கண்ணாடி மேல இருந்து அடிக்கிறீங்களே. என் சகோதரி தேவி கூப்பிட்டது இல்ல, சாமாத்தின் தான் வாங்க. நாங்க மீட்டிங் எல்லாம் முடிச்சிடுறோம். நானும் சகோதரர் ஆதவ அர்ஜுனாவும் உட்காந்துக்கிறோம். நீங்க வெள்ளிவாக்கமே வாங்க, நாங்க 2 பேரும் உட்காந்துக்கிறோம். உங்களால முடிஞ்சா பாருங்க. இன்னைக்கு இரவு புறாபம் நாங்க 2 பேரும் இங்கேயே உட்காந்துக்கிறோங்க. வில்லிவாக்கம் தொகுதியில எந்த கட்சியில எந்த சீமா இருக்கிறீங்களோ வாங்க. ஆனா நாங்க இறங்கினா தாங்க மாட்டீங்க, தாங்கவே மாட்டீங்க. அவர் சொல்றாரு பொறுமையா பேசுன்றாரு. எவ்வளவுதான் பொறுமை, நீ பொறுமையின் இல்லை. நான் பொங்கி தவிக்கின்றவன். என்னால சும்மா இருக்க. காவல்துறை அதிகாரிகளே, உங்களுக்கு அன்பான வேண்டுகோள், அவங்களை அரெஸ்ட் பண்ணீங்க. கண்ணாடி தூளை பொதுமக்கள் இடத்துல மகளிர் பக்கமா ஒரு சகோதரி அடிபட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. அவங்கள எஃப்ஐஆர் நீங்க முறைப்படி போடணும். அனாவசியமா சாதாரணமா எஃப்ஐஆர் போட்டு விடுதலை பண்ணீங்கன்னா நானும் வேட்பாளரும் இங்க இருக்கிறவர்கள் நாங்க அப்படியே உட்காந்துருவோம். தயவு செஞ்சு அவங்களுடைய எஃப்ஐஆர் எந்த முறையில இருக்கணும்னுமோ அந்த முறையில இருக்கணும். உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நாங்க எதுலயும் யாரையும் பயமூர்த்தியோ எதுவும் வரல. சாதாரணமா அவர் வேட்பாளர் அவர் அறிவிச்சாங்க. அந்த வில்லிவாக்கம் தொகுதியே அலருது. யாராரு வேட்பாளர் அவர் சொன்னாரு. இந்த திமுக வேட்பாளராக சரி, எந்த கட்சி வேட்பாளராக சரி, ஏன் தான் உன்னை பார்த்து பயப்படுறாங்கன்னே எனக்கு ஒன்னும் புரியல. ஆனால் எங்களுடைய வெற்றி உறுதியாயிடுச்சுன்னு இப்ப சொல்லிட்டாங்க. ஏதோ ரோட்ல போறது 2 விட்டுட்டு கண்ணாடி எல்லாம் தூக்கி அடிக்காதீங்க. சாமர்த்தி இருந்தால் நேருக்கு நேராக யாரா இருந்தாலும் வேட்பாளரும் நாங்களும் தயாராக இருக்கின்றோம். சாமர்த்தியம் இருந்தா நேராவாங்க. அரசியலா மோதுங்க, பண்போடு மோதுங்க, மேடை போடுங்க. அவரும் பேசட்டும், நீங்களும் பேசுங்க. இல்ல நாங்களும் எங்க தேவைக்கு விடுறோம். நீங்களும் எந்த தேவைக்காவது விடுங்க, பாத்துக்கலாம். நாங்க பேச ஆரம்பிச்சா தாங்க மாட்டீங்க. அதனால இந்த வன்முறையெல்லாம் வேண்டாம். வன்முறையே எங்களுக்கு ஆகாது என்று நம்முடைய வேட்பாளர் சொல்லிட்டாரு. தளபதியும் சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு நேற்று பாத்தீங்களா, நேற்று கண்டி வில்லிவாக்கம் வந்திருந்தா உங்க கதி என்ன ஆயிருக்கும் பாத்தீங்களா? அவர் பெரம்பூர்ல அவர் பனிமணியை தந்துட்டு குளத்தூர்ல போன உடனே அப்படியே சென்னையே குலுங்கி விட்டது. விசில் சின்னம் குலுங்கி போச்சு. அதனால அவர் மாண்புமிகு ஆயிட்டாரு. அதனால பயத்தினால கண்ணாடி எல்லாம் தூக்கி அடிக்காதீங்க, குடிச்சிட்டு எல்லாம் பாட்டில் எடுத்து வீசாதீங்க. எல்லாரும் நம்ம ஒரு கட்சியில, நீங்க தைரியமான கட்சி, எந்த கட்சியா இருந்தாலும் சரி. நான் உங்களெல்லாம் ஒரு கட்சியாவே நினைக்கல. ஏன்னா நான் அங்க இருந்தவன். அவர் சொன்ன மாதிரி அங்க இருந்து குளிச்சுட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். சுத்தமா தான் இங்க வந்திருக்கேன் இப்போ. அதனால எல்லா கதையும், உங்க கதை பூராவும் எனக்கு தெரியும். நீங்க வேற எங்கன்னா இதெல்லாம் வச்சுக்கோங்க. இங்க வேண்டாம். சும்மா சாம்பிள் விட்டு பாக்குறீங்க. நாங்க சாம்பிள் விட்டீங்கன்னா தாங்கவே மாட்டீங்க. நாங்க ஒரு சின்ன சாம்பிள் விட்டா உங்க கதையே கந்தல் ஆயிடும்.
அதனால இன்றையோட இந்த கண்ணாடி வீத்துறது, இதை வீத்துறது, குடிச்சிட்டு பாட்டில் அடிக்கிறது, இந்த வேலையெல்லாம் விட்டுடுங்க. தயவு செய்து இதை நிறுத்திடுங்க. அரசியலா சந்திங்க, மேடையில பேசுங்க. யாரா இருந்தாலும் சரி மேடையா பேசுங்க. கேன்வாஸ் வரோம், ஓட்டு கேளுங்க. மக்களிடத்துல உங்கள் வாக்கு கேளுங்க. எங்கள் வாக்கில் நாங்கள் கேட்கிறோம். விசில் சின்னம்னு நாங்க சொல்றோம். இதோட போச்சு. இதோட விட்டுடுங்க. இனிமே ஏதாவது ஒரு சின்ன இது வந்தா கூட காவல்துறை அதிகாரிகளே நாங்கள் பொறுப்பல்ல, எல்லா செக்ஷனுக்கும் நாங்க தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இந்த சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்த மரியாதைக்குரிய சகோதரர் மாவட்ட செயலாளருக்கும் அவரோடு இருக்கின்ற நிர்வாகிகளுக்கும், குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு அண்ணன் சகோதரர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்து, நீங்கள் ஜெயித்து விட்டீர்கள். அதுக்கு தான் அந்த பயம் தான். யாருமே ஒருத்தர் வந்து பயம் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? பயம் வந்துச்சுன்னா கல்லை தடிப்பான். புரியுதா? ஒருத்தனை தாக்க முடியலன்னா என்ன செய்வான்? பின்னாடி இருந்து கல் எடுத்து அடிப்பான். இல்லன்னா ஒரு 10 பேர், ஒரு வீரனை ஒரு 10 பேர் பின்னால வெட்டுவான், முன்னாடி வெட்ட மாட்டான். அந்த கதை தான் இது. ஆகவே இந்த வேலையெல்லாம் விட்டுடுங்க. இதோட விட்டுடுங்க. நாங்கள் ஆரம்பித்தால் தாங்க மாட்டீர்கள் என்று சொல்லி விசில் சின்னத்துக்கு வாக்களிகள் என்று சொல்லி வருங்கால நம்முடைய முதல்வருக்கு வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.